மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த அந்த ஆன்டி ஃபேன் அப்படிங்கிற கதையோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயினை வம்பளுக்கணுங்கிறதுக்காக வீம்புக்குனே அவனோட ஃபேன்ஸ் எல்லாரையுமே என் கூட வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நின்று போட்டோ எடுத்துக்கோங்க அப்படிம்பானா. இதனால அங்க இருந்த எல்லாருமே நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டு அப்படியே ஓடுவாங்க. இதுல பாவம் நம்ம ஹீரோயினுக்கு கையில எல்லாம் அடிபட்டுரும். சரி, இதை நினைச்சு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சா அவன் இப்பயும் நம்ம ஹீரோயினை வியடா பார்த்துட்டு, ஓ இவ்வளவுதான் அடிபட்டிருக்கா, நான் இன்னும் பெருசா எதிர்பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு போவான். இது நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாக்கி விட்டுரும். டேய் நில்லுடா, என்னடா சொன்ன, தெளிவா வந்து என் பக்கத்துல நின்னு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. உடனே அந்த பாடி கார்டு தான் நடுவுல வந்து, அவர் என்ன சொன்னார்னா, உன் கை உடைஞ்சிருச்சுன்ட்டு அவர் மனசு உடைஞ்சிருச்சான், அதத்தான் மெதுவா வாய்க்குள்ளேயே சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி கார்டு சமாளிப்பான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் நம்பாம, இல்ல அவன் கிட்ட போய் நான் இப்ப பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கத்துவாளா. அப்பதான் அந்த பாடி கார்டு, இல்ல அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு போறாரு அப்படிம்பா. இதை கேட்டோம் நம்ம ஹீரோனோட ஃபேஸ் அப்படி பிரகாசமாயிரும். என்னன்னா அவன் இப்போ இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இல்லாம அவனோட வீட்டுக்கு போயிட்டானா இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஃப்ரீயா தானே இருக்கும். இவளோட ஃப்ரெண்டுமே ஏற்கனவே அவ பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினை வேற ரூம் பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கா. சோ இதை ஒரு சான்ஸா வச்சுட்டு எல்லாரும் ஷூட்டிங் முடிச்சுட்டு போனோனையும் நம்ம ஹீரோயின் இப்ப திருட்டுத்தனமா இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருவா. வந்தவ கைய வச்சுட்டு சும்மா இல்லாம அப்படியே அந்த வீட்டுல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாளா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ, அந்த ஐரின்ங்கிற ஆக்ட்ரஸ் பிளஸ் அந்த ஜோங்கிற ஆக்டர், இவங்க 3 பேருமே க்ளோஸா எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கும். சோ இதுலயே நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிருவா, ஓகே இவங்க எல்லாரும் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க, இப்பதான் ஏதோ ஒரு பிரச்சனை போகுது அப்படின்ட்டு. அடுத்து அங்க இருந்த சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து இப்போ நல்லா சரக்கு அடிக்க ஆரம்பிப்பா. அப்படியே தூங்கலான்ட்டு வந்தா நம்ம ஹீரோ இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருப்பான். வந்தவன் நம்ம ஹீரோயின் ஏற்கனவே எழுதி வச்சிருந்த சில கதையெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பானா. இத பார்த்தவ வேமா அந்த பேப்பர் எல்லாம் புடுங்கி, டேய் நீ என்னடா இன்னத்துல இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கு அவன் சிம்பிளா, இந்த கேள்வியை நான் தான் கேட்கணும், இது என்னோட கெஸ்ட் ஹவுஸ், மேடம் என்ன இங்க பண்றீங்க அப்படிம்பா. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறது ரியலைஸ் ஆகும். சரி தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு கிளம்ப போவா. ஆனா அன்னாரும் நம்ம ஹீரோ, உன்னோட கதையெல்லாம் நல்லா இருக்கே, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு தான் வாய் எடுப்பான். இதை கேட்டனே அவளுக்கு செம ஹாப்பி ஆயிரும். இப்ப அப்படியே ரொம்ப சந்தோஷமா அவளோட ஸ்டோரிய பத்திலாம் அவன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த கதையில இப்ப அப்படியே ஒரு ரகடான கவுபாய் ஒருத்தர் இருப்பான். அவன் யாருக்குமே அடங்காதவன். அவன் ஒரு நாள் ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப அங்க டான்சரா ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணை பார்த்தனையும் அவன் லவ்ல விழுந்துருவான். இத நாள் வரைக்கும் தனக்கு யாரும் வேண்டாம், இந்த மாதிரியே நம்ம வரப்பா இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் அந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்தனையும் லவ்ல விழுந்துருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ, சரி அடுத்து என்னாச்சு, அதுவா அதை இன்னும் நான் எழுத ஆரம்பிக்கல, ஆக்சுவலி நான் 2 பேஜ் தான் இந்த கதையில எழுதியிருக்கேன், அடுத்து என்னாச்சுன்ட்டு நான் போக தான் எழுதணும் அப்படின்பா. அதாவது ரிப்போர்ட்டர் வேலையும் ஒழுங்கா பார்க்கல, தனக்கு கதை எழுத பிடிக்கும்னா அதையும் இவ ஃபுல்லா எழுதல. இதுலயே நம்ம ஹீரோ அவளை பத்தி நல்லா புரிஞ்சுக்குவான். அடுத்து அப்படியே அங்க இருந்து கிளம்பலான்ட்டு பாப்பானா. அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே அவ மூஞ்ச பாவம் போல வச்சுக்கிட்டு, நான் இங்க இருந்து கிளம்படுமா அப்படின்பா. ஆனா இத்தனை நாள் இவளை வம்பிழுத்துக்கிட்டு இருந்தவன் இப்ப என்ன யோசித்தான்னு தெரியல. சரி ஒரு நாளைக்கு இங்க தங்கிக்கோ, அதுக்கடுத்தலாம் என்னோட மூட பொறுத்து அப்படின்ட்டு போயிருவான். இதனால நம்ம ஹீரோனுக்கு செம குஷி ஆயிரும். நான் இனிமேல் இங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அப்படியே அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் காட்டுவாங்க. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஹீரோவை பார்த்தாலே எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தவ இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டுல தங்கணுங்கிறதுக்காகவே அப்படியே அவங்கிட்ட ஸ்வீட்டாலாம் பேசிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து அந்த டைரக்டரே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். அப்ப அந்த டைரக்டர், சரி இன்னைக்கு நம்மளோட ஸ்கிரிப்ட் என்னன்னா, ஹீரோவோட அசிஸ்டண்டா இருக்கிற நீ அவருக்கு நீ இந்த ஊரை ஃபுல்லா சுத்தி காட்டணும், அதைத்தான் இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ண போறோம் அப்படின்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வழக்கம் போல, என்னது இவன் கூட நாளைக்கு பூரா சுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி லைட்டா ரியாக்ட் பண்ணுவா. ஆனா இப்ப இவன் வீட்டுல தானே நம்ம தங்கி இருக்கோம், அதனால வேற வழியே இல்ல அப்படின்ட்டு வராத சிரிப்பை வர வச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுறதுல அப்படிங்கிற மாதிரி வேண்டா வரப்பா அவன் கூட போவான். ஆனா போனவ அவனுக்கு நல்லா ஊரை சுத்தி காட்டினாலோ இல்லையோ அவ செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதுல அவனுக்கு சாப்பாடு வாங்கி தரேங்கிற பேர்ல வீம்புக்குனே அவன் மேல சாப்பாடு அப்புறது, இந்த மாதிரி அப்பப்ப இந்த திலாலங்கடி வேலையும் பாப்பா. அடுத்து இன்னைக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருமா. சோ அங்க யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஹேண்ட் கஃப் ஒண்ணு இருக்கும். அதை பார்த்தனே நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, அவ இப்ப அந்த ஹேண்ட் கஃபை மட்டும் நைஸா ஆட்டையை போட்டு வச்சுக்குவா. ஆனா அதை எடுத்துட்டு வந்தவ சும்மா இல்லாம நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ பக்கத்துல போய் அவன் கையில ஒன் ஆஃப் தி சைடு அப்படியே மாட்டிட்டு இன்னொரு சைடு ஏதாண்டு ஒரு ஸ்டாண்ட்ல மாட்டலாம் அப்படின்ட்டு யோசித்துக்கிட்டு இருப்பா. ஆனா அன்னாரும் நம்ம ஹீரோ கரெக்டா கண்ணு முடிச்சோனையும் பயத்துல அவ டக்குன்ட்டு அவ காலில இன்னொரு சைடை போட்டு லாக் பண்ணிருவா. அதனால ஒன் எண்ட் ஆஃப் தி கஃப் இவளோட கால்லையும் இன்னொரு எண்டு அவனோட கையிலயும் மாட்டிக்கும். இத பார்த்தவன் இப்ப அப்படியே கடுப்புல, நடுச்சாமத்துல வந்து
என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, இதை கழட்டி விடு அப்படிம்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே, நான் இதை விளையாட்டுத்தனமா தான் பண்ணணும்னு நினைச்சேன், அதனால அவசரத்துல சாவி எடுத்துட்டு வர மறந்துட்டேன் அப்படிம்பா. இதனால நம்ம ஹீரோ செமையா கடுப்பாயிருவான். சரி யாருக்கான்ட்டு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தாலும் மணி 12 தாண்டி இருக்குமா, அதனால யாரும் போனை கூட எடுக்க மாட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கேஷுவலா அப்படியே புக்கு படிச்சுட்டே காலாட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ தான் கடுகடுன்னு இருப்பானா. ஹே என்னது இது ஒரு சின்ன பிராங்க், இதுக்கெல்லாம் போய் இப்படி மூஞ்ச காட்டுற அப்படின்ட்டு அவ கேட்க, அதுக்கு அவன் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே, ஹே உனக்கு ஒன்னும் புரியாது, அதை நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன், நான் ஆக்சுவலி இப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு காரணமே எனக்கு அவசரமா ரெஸ்ட் ரூம் போகணும், அதுக்காக தான். ஆனா அதுக்குள்ள நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துட்ட, இனிமேல் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் சீக்கிரம் ரெஸ்ட் ரூம் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தரத்தரன்ட்டு எடுத்துட்டு போவான். இதுல அவளுக்கு கால்ல தான் அந்த லாக் விழுந்திருக்கும், அதனால 2 பேராலையும் ஒரே நேரத்துல நடக்க முடியாது. இப்ப அவ வேகமா நடக்க, அவ தரையோட தரையா ஒட்டிட்டு நடந்து வர, இந்த மாதிரியே 2 பேரும் ஒன்னா ரெஸ்ட் ரூம் குள்ள போவாங்க. டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போடுறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் கடைசியில எந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு பாருங்க. சோ இந்த மாதிரியே 2 பேரும் ஒன்னா ஒரே இடத்துல லாக் ஆயிட்டு அன்னைக்கு நைட்டு பூரா ஸ்பெண்ட் பண்ணிருவாங்களா. இப்ப காலையில 6 மணி ஆன உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே மாசா நடந்து வருவா. சரி அந்த லாக்க ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சா அவளுக்கு கீழே குட்டியா ஏதோ அசைஞ்சிட்டே வர மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா பொறுத்தது போதுன்ட்டு இந்த பூட்டை உடைக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற கடைக்கு நம்ம ஹீரோயின் கெத்தா நடந்து வருவா. நம்ம ஹீரோ அப்படியே தரையோட தரையா தவழ்ந்துட்டே வருவான். சோ இந்த மாதிரியே இவங்க நிறைய நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண இவங்களுக்குள்ள இருந்த அந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிற ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோக்கு அடுத்து கொரியால போய் ஏதோ ஒரு ஈவென்ட் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த ஷோ நின்ற கூடாதுன்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினையும் சேர்த்து அவங்க கொரியா கூட்டு போவாங்க. இப்போ அங்க போயும் இந்த ஷோவை கண்டினியூ பண்ற விதமா இவங்க 2 பேரும் அப்படியே கொரியாவையே ஃபுல்லா சுத்தி பாக்குற மாதிரியும், அந்த டைம்லயே கியூட்டா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரியும், பிளஸ் ஒன்னா சேர்ந்து கியூட்டா எல்லா ஃபன்னையும் என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதனால இன்னும் அவங்களுக்குள்ள அப்படியே அந்த பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற டைம்ல ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சோனையும் நைட் அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்து நம்ம ஹீரோ திருட்டுத்தனமா யாரையோ மீட் பண்றதுக்கு போற மாதிரி இருக்கும். இதை நோட் பண்ண நம்ம ஹீரோயின் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாளா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப திருட்டுத்தனமா அந்த ஐரின்ங்கிற ஆக்ட்ரஸை தான் மீட் பண்ண போயிருப்பான். இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஆர்வமாயிரும். இவ ஏற்கனவே ரிப்போர்ட்டரா இருந்தவ தானே, அதனால இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி 2-3 போட்டோஸ் அப்படியே எடுத்துக்குவா. இதே வேலையை தான் ஸ்டார்டிங்லயும் பாத்துருப்பா. அதுக்கு தான் நம்ம ஹீரோ போனே போட்டு உடைச்சிருப்பான். ஆனா இந்த தடவையும் போட்டோ எடுக்கிறப்ப நம்ம ஹீரோ பாத்துருவான். அவன் அப்படியே பக்கத்துல வந்து, இத்தனை நாள் ஆகியும் நீ மாறலையா அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா வருவான். போச்சு இந்த வட்டமும் போனை போட்டு உடைக்க போறான் அப்படின்ட்டு பயந்துகிட்டு, ஐயோ நானாவே டிலீட் பண்ணிடுறேன், இது புது போன் போட்டு உடைச்சிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரியாக்ட் பண்ணுவா. ஆனா அதுக்கு அவன் பொறுமையா, இந்த போட்டோஸ் எல்லாம் நீயாவே டெலிட் பண்ணிரு, ஏன்னா இதை வச்சு உனக்கு ஒரு யூஸும் கிடையாது, ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுகமா சொல்லுவான். இதை வச்சே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா அந்த ஐரனுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு. அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில கொரியால நம்ம ஹீரோ ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்துக்கிட்டு இருப்பானா. அது முடிஞ்சோனையும் அங்க இருந்த ஒரு பொண்ணு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீங்க தானே இப்போ இவரோட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு சாதாரண ஒரு ரிப்போர்ட்டர், இவர் கூட ரியாலிட்டி ஷோ பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேட்கும். ஆனா இத்தனை நாள் நம்ம ஹீரோவை கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தவ இப்ப திடீர்னு நம்ம ஹீரோவை பத்தி ஆஹா ஓஹோன்ட்டு பெருமையா அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவா. இதனால நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னது இது, இவன் நம்மளை பத்தி இந்த அளவுக்கு நல்ல விதமா பேசுறாளே அப்படின்ட்டு. அடுத்து அப்படியே கொரியால எல்லா ஈவென்ட்டையும் முடிச்சிட்டு இவங்க திரும்பி சைனாக்கே வருவாங்களா. வந்து ஏர்போர்ட்ல இறங்கின உடனே நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ அதுல ஒரு பாதி அளவான்ட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்கும். இப்ப அவகிட்ட அப்படியே நிறைய பேர் வந்து பேட்டி எல்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நம்ம ஹீரோனுக்கு புதுசாவும் இருக்கும், செம ஃபன்னாவும் இருக்கும். ஆனா நம்ம ஃபேமஸ் ஆனா பாசிட்டிவிட்டி மட்டுமா இருக்கும், நெகட்டிவிட்டியும் சேர்த்தே தானே வரும். இப்போ அங்க பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கவங்க சில ரிப்போர்ட்டர்ஸ் அப்படியே, ஓ அப்பனா இதெல்லாம் நீ காசுக்காகவும் ஃபேமுக்காகவும் பண்ண வேலையா அப்படின்ட்டு சில ரிப்போர்ட்டர்ஸ் இவகிட்ட கேள்வி கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ரவுண்டு கட்டி, எவ்வளவு தைரியம் இருந்தா அன்னைக்கு எங்க ஆக்டரை நீ கார்ல ஏத்திட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிருப்ப அப்படி இப்படின்ட்டு அவளை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை தான் பார்க்கணும். பாவம் இப்ப தலையில ஐஸ் கட்டியை வச்சு உட்காந்துருப்பா. இவளுக்கு இப்படி நடந்தோனையும் அந்த டைரக்டரா இருக்கட்டும், நம்ம ஹீரோவோட பாடி கார்டா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி, நீ ஓகேவா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்சர்னா கேட்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படி கூலா சிரிச்சுக்கிட்டு, சேச்சே எனக்கெல்லாம் இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஒரு ரிப்போர்ட்டர் தானே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு கேஷுவலா இங்க பேசிட்டு தனியா போய் இப்ப கதறி கதறி அழுவா. ஏன்னா அந்த ஏர்போர்ட்ல வச்சு அவளை எல்லாரும் அடிக்கவும் செஞ்சிருப்பாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திருப்பாங்க. இதை நினைச்சு இவ அப்படி தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை கன்சல்ட் பண்ற விதமா ஒரு ஃபேமஸான ஆக்டரா இருக்கட்டும், ஆக்ட்ரஸா இருக்கட்டும்,
இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீ கவலைப்படாத, இந்த விஷயத்துல நீ மட்டும் தனியா இல்ல, நானும் உன் கூட இருக்கேன். ஏன்னா எனக்கும் இப்படிலாம் சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி நீ பெருசா கவலைப்படாத. இப்போ உன்னோட கவலையை போக்குறதுக்காக நம்ம வெளியே போய் நல்லா ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவான். ஸோ அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்ல போய் ஃபன் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே இருப்பாங்க. ஸோ எல்லாருமே நல்லா ஜாலியா வைப் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஜோடியா ஆடிக்கிட்டு இருப்பாங்களா. இதை நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இப்போ ஒன்னா ஹாப்பியா வாழ்றாங்க. இதை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்பா. இவ சொல்றதுலே நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிரும், அந்த ஃப்ரெண்டுனாலதான் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வீடு இல்லாம அவ தனியா இருக்கா அப்படின்ட்டு. அதனால அவன் கேட்பான், உன்னோட ஃப்ரெண்டுனால தானே இப்போ உனக்கு வீடு இல்லாம போச்சு, அப்படி இருக்கிறப்ப இவங்களை பார்த்து உனக்கு கோவம் வரலையா அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இப்ப சந்தோஷமா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு தங்குறதுக்கு ஒண்ணு வீடு இல்லாம இல்லையே, அதான் ஓ வீடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேஷுவலா எடுத்துக்குவா. இந்த மாதிரி இவ எல்லார பத்தி யோசித்து சந்தோஷப்படுறது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் சும்மா இல்லாம நம்ம ஹீரோயினை ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டு ஆட விட்டுருவான். அவ மொக்கையா ஆடுவான்னு பார்த்தா அவ செமையா ஆட ஆரம்பிச்சிருவா. இதனால இப்ப நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற பியானோவை அப்படியே வாசிக்க ஆரம்பிப்பானா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆட, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வாசிக்க. இந்த சீன்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் குட்டியா ஒரு கதை ஒண்ணு எழுதியிருப்பாள். அதுல அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறத பார்த்துதான் அந்த பையன் லவ்லயே விழுவான். இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இவங்க 2 பேருக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரிய அவ எதை அடிப்படையா வச்சு எழுதியிருப்பான்னா, அவங்க அம்மா அப்பாவும் இதே மாதிரி ஒரு டான்ஸ் ஷோல தான் மீட் பண்ணி லவ் பண்ணிருப்பாங்க. அதை வச்சுதான் இந்த கதையெல்லாம் நான் எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே அவ வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாளா. இந்த மாதிரி கிராமத்து சைட்ல நான் ஸ்டடீஸை முடிச்சுட்டு சிட்டி சைட்ல வேலைக்காக வந்தேன். இங்க வந்த கடத்தும் எனக்கு ஒண்ணு உன்னோட வாழ்க்கை மாதிரி ஆக ஊகம்லாம் எதுவும் பெருசா நான் அச்சீவ் பண்ணல. ஒரு ஜாபை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அந்த ஜாப்ல இருந்துகிட்டே அப்படியே ஒரு ரைட்டர் ஆகணும் தான் என்னோட ஆசை. ஆனா அதுக்குள்ள என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணி சொல்லுவாளா. இதை கேட்கிறப்ப நம்ம ஹீரோக்கு லைட்டா கஷ்டமா இருக்கும். சே, நம்மளாலதான் வேலை போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா அடுத்துதான் நம்ம ஹீரோ அவனோட லைஃப பத்தி சொல்லுவான். இவன் நினைக்கிற மாதிரி அவன் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே பெரிய பணக்காரன்லாம் ஒண்ணும் கிடையாது. அவனுமே ஒரு வில்லேஜ் சைட்ல இருந்தா வந்திருப்பான். அதுவும் மெயினா இவன் சைனாக்காரனே கிடையாதான். இவன் கொரியால தான் பிறந்து வளர்ந்தானா. அங்க இவனும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் ஏதோ சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த டைம்ல இவன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இவனுக்கு ஹோப் கொடுக்கற மாதிரி இருந்தது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருமே இல்ல, அந்த ஜோங்கிற ஆக்டரும் அந்த ஐரின்கிற ஆக்ட்ரஸும் தான். இவங்க 3 பேரும் ஸ்டார்டிங்ல ஒன்னாதான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோக்கு நிறைய டேலண்ட் இருந்தனால ஃபர்ஸ்ட் அவன் மட்டும் கொரியால இருந்து சைனாக்கு நிறைய டிராமாஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இதனாலேயே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள சில பல கசப்பான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு அடுத்துதான் அந்த ஜோவும் ஐரினுமே அவங்க டேலண்ட்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி திரும்பி சைனாக்கு பெரிய ஆக்டர் ஆயிருப்பாங்க. இந்த கதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின், சரி ஜோ உன்னோட ஃப்ரெண்டு, ஆனா ஐரின் கூட நான் உன்னை பல தடவை க்ளோஸா பாத்திருக்கேனே, அது என்ன கதை அப்படின்பா. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், ஒரு காலத்துல இவனுக்கு ஐரின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. பட் ஆனா அந்த ஐரின் பொண்ணுக்கு அந்த ஜோவை தான் பிடிச்சிருக்கும் போல, அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ லைட்டா ஃபீல் பண்ணி சொல்லுவான். பட் இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட காதல் கதையை கேட்டோனையும் நம்ம ஹீரோனுக்கு லைட்டா ஏதோ ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில எந்திரிச்சுக்கு அடுத்து நம்ம ஹீரோ பியானோ வாசித்தது மட்டும் தான் மைண்ட்லயே ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால அவளே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவா. நம்மளுக்கு என்னாச்சு, நம்ம ஏன் அவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இப்படி குழப்பத்துல இருக்கிற இவ நம்ம ஹீரோவை பத்தியும் அந்த ஐரின் ஜோவை பத்திலாம் ஏற்கனவே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பா. அது எல்லாத்தையும் என்னைக்காண்டு ஒரு நாள் மேகசின்ல போடலாங்கிறத இவளோட ஐடியாவா இருந்திருக்கும். ஆனா இப்ப நம்ம ஹீரோ மேல ஏதோ இவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சனால இவ ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருந்த போட்டோஸ், கலெக்ட் பண்ணி வச்சிருந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுவா. இப்படி இருக்கிற ஒரு சமயத்துலதான் நம்ம ஹீரோவோட கம்பெனில இருந்து ஒரு பார்ட்டி ஒண்ணு நடத்துவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினையும் சேர்த்து இன்வைட் பண்ணிருப்பாங்களா. அதனால நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒண்ணா அங்க போலான்ட்டு பிளான் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டிக்கு போறதுக்காக நம்ம ஹீரோயின் செமையா ரெடியாகி வருவாளா. இவளை பார்த்தனே நம்ம ஹீரோ அப்படியே வாயை பொழுது சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு செயின் ஒண்ணு கிஃப்ட் பண்ணி பார்ட்டிக்கு இதை போட்டுட்டு வா அப்படின்பா. இவன் இப்படி ஒரு கிஃப்ட கொடுத்தனையும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப இவங்க போன பார்ட்டி
பார்ட்டிக்கு அந்த ஜோவும் அந்த ஐரின் பொண்ணும் வந்திருப்பாங்களா. ஆனா அங்க பார்த்தா அந்த ஐரின் பொண்ணும் நம்ம ஹீரோயினும் ஒரே மாதிரி செயினை தான் போட்டிருப்பாங்க. இது தெரிஞ்சனையும் அந்த ஐரின் அப்படியே ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டே, என்ன ஒரு கோயின்சிடன்ஸ், என்னோட நெக்லஸும் உன்னோட நெக்லஸும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவ சொல்லுவா. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கும். அதனால இப்ப அப்படியே தனியா வந்து ஒரு மாதிரி அழுது ஃபீல் பண்ணிட்டு அந்த செயினை அங்கேயே அத்தெறிஞ்சிருவா. இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோவும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். நீயும் அவளும் ஒரே மாதிரி நெக்லஸ் போடுவீங்கன்னு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி நெக்லஸ் போட்டிருந்தது பிரச்சனையே கிடையாது. அவ என்ன நினைச்சுக்குவானா, இவன் ஐரினை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக அவளுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு நெக்லஸ இவளுக்கும் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவ புரிஞ்சுக்குவா. அதனால இப்ப அப்படியே கண்ணா பின்னாண்டு நம்ம ஹீரோ கிட்ட கத்துவா, உனக்கு என்ன, உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் வெறுப்பேத்தணும்னா முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு நான் ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சிருப்பேனே, அதை விட்டுட்டு ஏதோ பாசமா வாங்கி தர மாதிரி வாங்கி தந்து இப்படி என்ன ஹர்ட் பண்ணிட்டியே அப்படி இப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருப்பா. அவனும் அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப கோவத்துல அந்த நெக்லஸ அவன் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டு அங்க இருந்து போலான்னு பாக்குறப்ப இப்ப கரெக்டா அந்த ஜோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் வந்து, என்னப்பா இது, உனக்கு ஐரியனும் செட் ஆகல இந்த பொண்ணு செட் ஆகல போல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஏற்கனவே காயப்பட்டு இருக்கான், அவனை இன்னும் காயப்படுத்துற மாதிரி பேசுவான். இதனால கடுப்புல நம்ம ஹீரோ அந்த ஜோவை அடிக்கவே செஞ்சிருவான். இப்படி நம்ம ஹீரோ அந்த ஜோவை அடிச்சிட்டாங்கிற விஷயம் நியூஸ்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருமா. அவ்வளவுதான், நம்ம ஹீரோவோட கம்பெனில இருந்து நம்ம ஹீரோவை பிடிச்சு நல்லா திட்டி விட்டுருவாங்க. கொஞ்ச நாளைக்கு நீ எந்த ஒரு ஷோவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அவன் நடிச்சுக்கிட்டு இருக்க டிராமாவை கூட இப்ப ஹோல்ல போட்டுருவாங்க. இப்படி நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில எல்லாம் நெகட்டிவா நடக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளை எந்த கம்பெனில இருந்து வேலையை விட்டு தூக்கி இருந்தாங்களோ இப்ப அதே கம்பெனில இருந்து கால் பண்ணி நீ திரும்ப வேலைக்கு வந்து சேர்ந்துக்கோம்பாங்க. அது மட்டும் இல்லாம இவளுக்கு இந்த வேலை திரும்ப கிடைச்சதுக்கு காரணமே ஒரு ஃபேமஸான ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸ் சொல்லுவா. ஒருவேளை நம்ம ஹீரோவா இருக்கும்னு சொல்லி போய் பார்த்தா அங்க இருக்கிறது அந்த ஜோ. இவன் தான் திரும்பி நம்ம ஹீரோனுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துருப்பான். இவனை பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா, இவ ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவளை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு. அதனால அவன் கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு வேற ஒரு வேலை இருக்குன்ட்டு நாசுக்கா அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா அப்போ அவசரத்துல அவ லேப்டாப்ப அங்கேயே வச்சுட்டு போயிருவாளா. இதை வந்து அந்த ஜோ ஒரு மாதிரி குறுன்னு பாப்பான். இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட பாடி கார்டை மீட் பண்றதுக்கு தான் வந்திருப்பா. அந்த பாடி கார்டு இப்ப என்ன சொல்லுவான்னா, சாரி யுன், நான் உங்ககிட்ட முன்னாடியே தெளிவா சொல்லியிருக்கணும், பாஸ் என்கிட்ட தான் அந்த நெக்லஸை வாங்கிட்டு வர சொன்னாரு, நான் போய் உங்களுக்காக அதை பர்ச்சேஸ் பண்றப்ப அந்த ஐரின் பொண்ணும் அந்த இடத்துக்கு வந்திருந்தா, நான் உங்களுக்கு தான் அதை வாங்க போறேன்னு தெரிஞ்சுட்டு தான் அவ வீம்புக்குன்னு அதே மாதிரி வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால இந்த செயின் விஷயத்துக்கும் என்னோட மாஸ்டருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, உண்மையிலே உங்க கூட பார்ட்டிக்கு வந்து உங்ககிட்ட இந்த நெக்லஸை கொடுக்கணும் அப்படிங்கறதுல அவர் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. என்கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இனிமேல் நான் அவ கூட சண்டை போட போறதே கிடையாது, எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹாப்பியா சொன்னாரு. ஆனா அந்த ஐரின் பொண்ணு பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்கறப்பதான் நம்ம ஹீரோயின், ஐயோ நம்ம லைட்டா அவசரப்பட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. இன்னொரு பக்கம் அந்த ஃப்ராடு ஜோவும் அந்த டைரக்டரும் நம்ம ஹீரோனோட லேப்டாப்ப ஆட்டைய போட்டு அவ ஏற்கனவே நம்ம ஹீரோவை பத்தியும் இந்த ஐரியனை பத்தியும் நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாள், அதை கூட அவ டெலிட் பண்ணிருப்பா. ஆனா இப்ப அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எப்படியோ ரெக்கவரி பண்ணி நம்ம ஹீரோக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்றதுக்கு பெருசா ஏதோ ஒரு பிளான் போடுவாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோவை பத்தியும் அந்த ஐரியனை பத்தியும் தான் ஃபுல் மீடியாலயும் பேச்சா இருக்கும். அதுவும் இதை நம்ம ஹீரோயின் போஸ்ட் பண்ண மாதிரி போட்டு விட்டுருவாங்க. பிளஸ் நம்ம ஹீரோயின் அந்த ஷோக்காக ஒரு இன்ட்ரோ கொடுத்திருப்பாள், உங்களோட ஃபேமஸான ஆக்டரோட ரியல் கேரக்டரை பத்தி நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளிப்பிங்கும் எடிட் பண்ணி போட்டு இவ நம்ம ஹீரோவை பத்தியும் ஐரியனை பத்தியும் எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி எல்லா மீடியாலையும் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜோவும் அந்த டைரக்டர் மட்டும் தான். இப்படி ஒரு டேட்டிங் ரூமர் வந்துச்சுன்னா நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு லாஸ் தானே. அதனால அவங்க நம்ம ஹீரோவை பிடிச்சு திட்டுவாங்க, என்னடா இவ கூட இத்தனை நாள் இருந்து ஷோ பண்ணிருக்கீங்க, அவளோட ரியல் மோட்டிவ் என்னன்னு தெரியல, இப்ப பாரு உன்னோட பேர் ஃபுல்லா கெட்டு போச்சு, இதனால கம்பெனிக்கு தான் லாஸ், எனக்கு தெரியாது, இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் காமாய் முடியற வரைக்கும் நீ கொரியாலேயே போயிரு அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனில இருந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுவாங்க. இப்போ இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் அந்த ஜோ தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட போய் சண்டை போடுவா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் லேப்டாப்ல இருந்து எனக்கே தெரியாம நான் டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எடுத்து இப்படி பண்ணிருப்பேன், ஒழுங்க மரியாதையா இதெல்லாம் ஃபேக்கான ரிப்போர்ட்ன்ட்டு நீயே வாக்குமூலம் கொடு, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ட்டு காய்ச்சி பூச்சின்னு கத்துவா. ஆனா அதுக்கு அந்த ஜோ, ஹே நீ என்ன, நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், உண்மையிலேயே அந்த ஜூன் தான் தப்பு பண்ணவன், 3 பேரா ஃப்ரெண்ட்ஸா சூப்பரா இருந்தோம், ஆனா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினையும் என்னையும் ஐரியனையும் அப்படியே கைவிட்டு கிளம்பினவன், அவனுக்குலாம் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பாஸ்ட்ல நடந்ததுக்காக இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கான். ஆனா இவன் என்னதான் சொன்னாலும் அதை எதையுமே நியாயப்படுத்த முடியாது. அதனால நம்ம ஹீரோயின் வழக்கம் போல சம கடுப்புல அப்படியே அந்த ஜோக்கு 4 குத்து குத்துவா, ஒழுங்க மரியாதையா அந்த ரிப்போர்ட் எல்லாம் ஃபேக்குன்னு சொல்லி சொல்றீங்க, இல்லனா நான் வேறதான் முடிவெடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற
எல்லார் கூடயும் சண்டை போட்டு கிளம்பிடுவா. அடுத்து நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லலான்ட்டு நினைப்பா. ஆனா அவளால அவன் கிட்ட போய் வாயை திறந்து எதுவுமே பேச முடியாதா. அவனுமே நம்ம ஹீரோயின் கிட்ட எதுவுமே கேட்க மாட்டான். ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுவான். அடுத்த அன்னைக்கு நைட்டு நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு இப்ப நம்ம ஹீரோ செமையா குடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ ஏதோ ஒரு பொண்ணு அவன் பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அவ ஃப்ரெண்ட்ஸோட சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவங்க சொல்றது, இங்க பாரு, நீ இந்த விஷயத்த பண்ணலன்ட்டு மித்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்ட்டு அவசியம் கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் நீ அந்த ஜுன் கிட்டையான்ட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லு. ஏன்னா அவன் உன்னை பத்தி தப்பா எடுத்தா உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவளும் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போய் சாரி கேட்கலான்ட்டு போவா. ஆனா அங்க பார்த்தா அந்த இடத்துல ஐரின் இருப்பா. இவளை பார்த்தனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆனா அந்த ஐரின் பொண்ணும் நம்ம ஹீரோயினை கஷ்டப்படுத்துற மாதிரி, நீ என்ன இந்நேரம் இவன் வீட்டுல பண்ற, ஆக்சுவலி எங்க 2 பேருக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்ட்டு இப்பவே நீ கண்டுபிடிச்சிருக்கணும். சோ இதுக்கு மேல நீங்க இருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இதனால நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி மனசொடைஞ்சு கிளம்ப பாப்பாளா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துருவான். ஆனா அவன் கிட்ட நம்ம ஹீரோயின் வேற எந்த ஒரு கேள்வியும் கேட்காம, என்னதான் இருந்தாலும் தப்பெல்லாம் ஏன் மேலதான் இருந்திருக்கு, அதனால சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவா. அவ கிளம்புனக்கு அடுத்து நம்ம ஹீரோ அந்த ஐரியனை பிடிச்சு இப்ப திட்டுவான். நீ என்ன இந்நேரத்துல ஏன் வீட்டுல பண்ணிக்கிட்டு இருக்க, அதான் உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்ட்டு ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னா நேத்து நம்ம நைட்டு பார்த்த மாதிரி இவன் குடிச்சுக்கிட்டு இருந்தப்ப பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தால, அது ஐரின் தான். சோ நம்ம ஹீரோ மட்டையான கெடுத்து இங்க வந்து அவனோட வீட்டுல போட்டுட்டு ஏதோ இவளும் நம்ம ஹீரோவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட பில்டப் பண்ணிருக்கா. ஆனா நம்ம ஹீரோக்கு இவளோட மோட்டிவ் என்னன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மனசுக்குள்ள வச்சுக்காம ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு கிளம்பிரு அப்படின்ட்டு கத்தி விட்டுருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவன் நைட்டோட நைட்டா இப்ப புதுசா ஒரு போஸ்ட் போட்டுருவா. அதுல என்ன சொல்லியிருப்பான்னா, நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் பொய்யான ரிப்போர்ட் தான். ஐரினும் ஜுன்னும் மீட் பண்ணிக்கிட்டது உண்மைதான். ஆனா அவங்களுக்குள்ள எந்த ஒரு லவ்வும் கிடையாது, எந்த ஒரு தப்பான அஃபேரும் கிடையாது. அவங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் தான். நான் தான் ஜுன் மேல ஏற்கனவே இருந்த கோவத்தினால தேவையில்லாம இப்படி பொய்யான ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அவனை பிடிக்காது. நான் அவனோட மிகப்பெரிய ஆன்டி ஃபேன். அதனால தான் அவனை பழி வாங்கறதுக்காக இப்படிலாம் பண்ணேன் அப்படின்ட்டு இப்போ எல்லா பிளேமையும் இவன் மேல போட்டு அவ ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டுருவா. இதனால நம்ம ஹீரோட ஃபேன்ஸா இருக்கட்டும் மித்த எல்லாருக்குமே இப்ப நம்ம ஹீரோ மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிரும். ஆனா என்ன, கடைசியா இப்ப நம்ம ஹீரோயின் தான் கெட்டவ மாதிரி ஆயிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோ அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கே போய் நம்ம ஹீரோயினை பார்க்கணும்னு நினைப்பான். ஆனா அங்க போய் கேட்டா அவ இங்க இல்ல, அவ எப்போ அவளோட ஊருக்கு கிளம்பி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லுவா. ஆனா பார்த்தா உண்மையிலே நம்ம ஹீரோயின் எங்கேயும் கிளம்பி போயிருக்க மாட்டா, அந்த ஃப்ரெண்டோட வீட்டுல தான் இருந்திருப்பா. பட் அவளுக்கு ஹீரோவை மீட் பண்றதுக்கு எந்த ஒரு தைரியமும் இருக்காது. இந்த மாதிரி 2 பேரும் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மீட் பண்ணிக்காம தனிமையிலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் வேற ஒரு ஊருக்கு ஃளைட்ல டிராவல் பண்றதா இருக்குமா. அங்க பார்த்தா இவ சீட்டுக்கு பக்கத்து சீட்ல நம்ம ஹீரோ உட்கார்ந்துருப்பான். இந்த இன்டர்வியூ பிளானே அவனோட தான் போல. இப்ப அப்படியே அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் கண்ணுல மாட்டாம ஓடிக்கிட்டே இருக்கிறதா ஐடியா, என்னை விட்டு நீ விலகி போகணும்னு நினைச்சியே, அது எனக்கு ஓகேவா இருக்கும்னு நீ கொஞ்சமாட்டு யோசித்தியா, உன் கூட சண்டை போடாம உன்னை வம்பளுக்காமல என்னால இருக்க முடியாது, அதனால தயவு செஞ்சு திரும்பி நீ என் கூடயே வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிங் எடுத்து காட்டுவான். நம்ம ஹீரோயின் இத்தனை நாள் வரைக்கும் எங்க ஹீரோக்கு தன்னை ஃபுல்லா பிடிக்கலையோ, ஐரினை தான் ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு தான் அவ விலகியே இருப்பா. இப்போ நம்ம ஹீரோ இப்படி ரிங்க வந்து காமிச்சோனையும் அவ என்ன வேணானா சொல்ல போறா, அவ்வளவுதான். அதே இடத்துலயே 2 பேரும் ஒன்னா கிஸ் பண்ணி சேர்ந்துக்குவாங்க. அதுவும் இப்போ இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கிறத நம்ம ஹீரோ சீக்கிரட்டாலாம் மெயின்டைன் பண்ண மாட்டான். அப்படியே அந்த ஃபிளைட்ல இருந்து இறங்கின உடனே அங்க இருக்கிற பிரஸ் கிட்ட எல்லாம் இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவான். சோ இனிமேல் இவங்க கம்பெனியாலையும் இவங்களை பிரிக்க முடியாது, அந்த ஐரின் பொண்ணாலையும் இவங்களை பிரிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா இங்க முடியுது. ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன மாதிரி டிராமா போடலாங்கிறது கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.